ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவர் சில்லி செய்ய தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவர், உப்பு, மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, ஒரு எலுமிச்சம்பழம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குண்டை எடுத்து அதில் காலிஃப்ளவரை போடலாம். காலிஃப்ளவருக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு இது கூட சேர்த்து கலக்கிக்கலாம். இது கூட லெமன் சேர்த்து கலக்கி விடலாம் நல்லா. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், நல்லா கலந்து கொடுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கலந்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி தெளித்து கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தியாச்சு. இப்போ அதுவும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காய வைக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் சில்லி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.